நான் சொன்னேன், எனக்கு சசிகலா எனக்கு உண்மையே பிடிக்காது. அவங்க நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்து விட்டாள். இப்போ பேட்டி அவங்கள யார் இப்போ தேடிக்கிட்டு இருக்கா? கட்சியில் எந்த கட்சியும் தேடிக்கிட்டு இருக்கேன்? பெண்களும் தேடுறது, நான் ஒருத்தன் இருப்பதே மறந்து விட்டார்களே அப்படிங்க. நீங்கள் கட்சியில் இருங்க, இல்லாமல் போங்க. எடப்பாடி தான் சேர்க்க மாட்டேங்கிறானே, அவன் கட்சி மாதிரி என்னமோ அவன் தான் வச்சுருக்கிறது மாதிரி வச்சு நடத்துகிறானே. அங்கே இருக்கவன் என்ன இருக்கான்னு நினைக்கிறியா? இந்த எம்எல்ஏ சீட்டுக்காண்டி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் தொண்டர்கள் கிடையாது. இப்போ எங்கள் இதெல்லாம் இப்போ டிபாசிட் போச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக் நிற்கிது. நம்ம தலைவர் வேட்பாளரை போட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் மாவட்டத்தில் மற்ற எல்லா தொண்டர்கள்லாம் வேலை செய்கிறோம். ஆனால் டெபாசிட் போச்சு ஏடிஎம்கே ஓபிஎஸ் வந்தார். என்னென்னும் பண்ணி பார்த்தார் ஜாதி. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த இங்கே வந்தார் இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு, நீ என்ன செஞ்ச 25 வருஷமாக அந்த சமுதாய மக்களுக்கு? என்ன ஏன் ஒதுக்கி நிற்கிறிய? ஏன் தேவையில்லாத வந்து குழப்பம் தானே? நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேண்டியெல்லாம் 91 பஸ்ஸு விட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரே ஒரு காரியம் பண்ணணும், எல்லா ஊர்களுக்கும் தண்ணி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? குடிநீர். அது கொடுத்துருவாங்க. எல்லா ஊரும் ஒரு போகம் விளையணும். அதுக்கு எல்லா கம்மாய்க்கும் ஒரு போகம் விளையிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அது ஒன்று தான் பாக்கி. அதை அடுத்த பிறகு தான் செஞ்சுருவோம். இது ஒன்று தான். ஆகவே இப்போ மோடியை பற்றி சொன்னார். மோடி எத்தனை தவணை வந்தார்னா 8 தவணை வந்தார். என்ன செஞ்சார்? 8 தவணை. இப்போ 2வது தவணை 1ஆம் தேதி வரப்போகிறார், வந்துட்டு போகிறாரு. மோடி வந்தால் என்ன செய்ய போகிறார்? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கொள்கை அடிப்படையில் இங்கே திராவிட இயக்கம் தான் ஆள முடியும், வேறு எந்த கட்சியும் வர முடியாது. அதை நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். யாருமே கேட்காதிய நம்முடைய மாவட்டத்தில் கூட அவங்க எல்லாம் கூட்டணியை பற்றி பேசுகிறதெல்லப்பான்னு. ரைட்டு, ரொம்ப நல்லது. அது எல்லாம் முதலமைச்சர் பார்த்துக்குருவார். அவரே சொல்லிட்டார், பங்குலேன்னு சொல்லிட்டார். இனிமேல் நம்ம பேச வேண்டியது இல்லை. நாங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் பேசணும். அவர் பேசுனதை நான் பேசலாம், ஒரு சப்போர்ட்டுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை முடிஞ்சு போச்சு. அதான் இனிமேல் அந்த பிரச்சனை இன்னும் கிடையாது. ஆக மோடியெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த வேண்டியது. அவர் வந்தால் வந்துட்டு போகிறார். பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் அவர் வர்றாரு, எடப்பாடியார் உலாவுறாரு, எல்லாம் பண்ணுவார். நம்ம வந்து சமுதாய ஒற்றுமையோட இந்த ஆட்சி என்பது எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாம் சொன்னார். புள்ளி விவரங்கள்லாம் சொன்னார். 11.69% நம்முடைய வளர்ச்சி என்று சொன்னார். மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் நீங்கள் மாநிலங்கள்லாம் பீகார் இருக்குது. ஆனால் வரிப்பணத்தில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் தெரியுமா? 29 காசு ஒரு ரூபாய்க்கு. நமக்கு என்னென்னா 4 பங்கு தான் காசு கொடுக்குறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அதனால தான் நம்ம இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் போட்டேன். எதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா? விவசாயிகளுக்கு எதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா? இல்லை மற்றவர்களுக்கு கார்பரேட் அரசியல். அதாவது மோடினா அவர் பாராட்டிட்டு இருப்பார். மோடி ஒரு ஆள் தான் அவரை பாராட்டுறாரு. மோடி சொல்கிறார், இப்போ தான் பிரதமாதமான பட்ஜெட் போட்டா யார்? நிர்மலா சீதாராமன். வனப்பாடி வச்சுக்கிடுவாங்க, ஓட்டுவாங்க, பார்ப்பாங்க, வரமாட்டாது. இவர் அண்ணன் கூட மேயர் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டார். யாரோ இதை காட்டிலும் பெரிய பெரிய கூட்டத்திலலாம் பாருங்கள், விஜயகாந்தெல்லாம் கூட்டம் காட்டி காணாமல் போயிட்டார். இவர் என்ன புதுசாக வந்திருக்காரு? இவரெல்லாம் பற்றியெல்லாம் பரிசுன்னு. திராவிட மக்களுடைய உணர்வு என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கணும் என்றதை மக்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய பணம் நமக்கே செலவழிக்கப்படுகிறது, வேறு எங்கேயும் போகாது. இப்போ நாங்களாம் இருக்கேன், எங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். யாராவது அமைச்சராக இருக்கமே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஒரு கிடையாது. 5 வருஷமாக இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டு சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த பிஜேபி ஒரு இடத்துக்கு பட்டா கட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு அவங்க வேலையாக தான். பிஜேபியில் இருக்கிறவங்க யாரும் தெரியுமில்ல? கிரிமினல்ஸ். கட்சியில் ஏமாத்துறவன், பணத்தை வாங்குவாங்க. நாங்களாச்சு அமலாக்கத்துறையில் பேசுவோம், நாங்களாச்சு நாங்கள் வருமான வரித்துறையில் பேசணும் அப்படி சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி அவங்க பேச்சே நம்பக்கூடாது. பிஜேபியில் இருக்க போகிற கிரிமினல்ஸாக போயிட்டான். நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் வேலை செய்யணும். அதெல்லாம் நம்முடைய கூட்டணியெலாம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி தலைவர்கள் வந்து சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்குறது நம்முடைய கடமை, கொடுக்குறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டில் கூட்டணியை வந்து யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.